السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையின் வாங்கிய அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த பூமியிலே வாழ வேண்டும். அல்லாஹு தாலா நம் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார். குறிப்பாக அல்லாஹு தாலா வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தினத்தை நமக்கு பெருநாள் தினமாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இதுதான் அல்லாஹு தாலா ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த ஜும்மா தினத்திலே இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்களும் இறை இல்லத்தை நோக்கி விரைந்து வர வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சூரத்துல் ஜும்மா என்ற பெயரிலேயே ஒரு சூறாவை இறக்கி அந்த ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை ஈமானியர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸாஉ இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, ஜும்மா தினத்தில் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா தினத்தில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டார், வாங்கு சொல்லப்பட்டு விட்டார். ஃபஸ்ஸாஉ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹ்வினுடைய அந்த ஜும்மா தினத்தினுடைய தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். தருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது, நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால். எனவே ஈமானியர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவுரை செய்கிறான். ஜும்மா தினத்தில் வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் இறை இல்லத்தை நோக்கி வந்துவிட வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கிறது வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். ஏனென்றால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் அந்த ஈமானுக்கு உறுதி கொடுக்க வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும். அந்த ஈமானுடைய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுவதைப் போல ஜும்மா தினத்தில் நாம் உடனடியாக இறை இல்லத்தை நோக்கி வர வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது, வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறான். ஏனென்றால் அதன் மூலியமாக அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை நமக்கு வழங்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: எவர் ஒருவர் ஜும்மா தினத்திலே குளித்துவிட்டு நறுமணம் பூசிவிட்டு அழகிய முறையில் வந்து தொழுகையில் அமர்ந்து ஜும்மா குத்துபாவை முழுமையான முறையில் உட்கார்ந்து கேட்டு யாரிடத்தை பேசாமல் இருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்த ஜும்மா வரை செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் நம்முடைய பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அடுத்த வாரம் வரை ஜும்மா தினத்தில் வரை நம்முடைய பாவங்கள் இந்த ஜும்மாவின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்ற சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் விரைவாக ஜும்மா தினத்தில் அன்று பாங்கோசை கேட்பதற்கு அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று முதல் வக்திலே நாம் வரும்பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார் என்றால், எவர்கள் ஜும்மா தினத்திலே முதல் நேரத்திலே வருகிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது. பிறகு யார் இரண்டாவது நேரத்திலே வருகிறாரோ அவர்களுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த ஒட்டகம் நன்மை கிடைக்கிறது, மாடு கொடுத்த. மூன்றாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடை குர்பானி கொடுத்த நன்மை. நான்காவது வக்தி நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மை. ஐந்தாவது வக்தியில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு முட்டையை குர்பானி செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தினத்தில் முன்கூட்டி வருபவர்களுக்கான இவ்வளவு சிறப்புகள் என்பதை நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். நமக்காக மாணவர்கள் ஜும்மா தினத்திலே இறை இல்லத்தினுடைய எல்லா வாசல்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் முதலில் வருகிறார்களுடைய பெயர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜும்மா தினத்தில் இமாம் குத்துபா கொடுப்ப மிம்பரில் ஏறிவிட்டால் மாணவர்கள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். எனவே இமாம் ஜும்மா குத்துபா மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக நாம் இறை இல்லத்தை நோக்கி வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை
நமக்கு ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் தஆலா ஜும்மா தினத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த ஜும்மா தினத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் அல்லாஹ்வுடைய ஜும்மா தினத்திலே நாம் அந்த நாளை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள். அந்த ஜும்மா தினத்தில் தான் கியாமத் நாள் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த ஜும்மா தினம் வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொரு அடியார்களும் மிக விரைவாக இறை இல்லத்தை நோக்கி வந்து நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அந்த ஜும்மாவினுடைய முழு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் நமக்கு அழைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை நாம் ஆர்வம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்படுகின்ற இந்த ஜும்மா தினங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக, அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, இறை வசனங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.